அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு குருவாயூரப்பனை பற்றி சொல்ல போகிறேன். இந்த குருவாயூர் கோவில் கேரள மாநிலத்தில் இருக்குது. கால பரிமாணம், தேச பரிமாணம், வர்த்தமான பரிமாணங்களை தாண்டி, யுகங்களை தாண்டி கிருத யுகத்துக்கு முன்னால் உருவானதான் இந்த விக்கிரகம். ஒரு யுகங்கிறது 17,20,000 வருஷம்னு சொல்கிறா. இந்த விக்கிரகத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கிருதயுகத்துக்கு முன்னால் திரேதா யுகத்தில் பிரஷ்னி சதபஸ்னு இணைப்பிரியா தம்பதி வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அதனால் பிரஷ்னி மகாவிஷ்ணுவை மனசால் நினச்சிட்டு குழந்தை வர வேண்டி 12 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு தினம் பகவானுக்கு பால் சாதம் பண்ணி நைவேத்தியம் செஞ்ச பிரசாதத்தை சாப்பிட்டுண்டு கடுமையாக விரதம் இருந்துட்டு இருந்தா. 13வது நாள் விஷ்ணு சங்கு சக்கரதாரியாக பிரஷ்னி முன்னால் வந்து கண்ணை மூடிட்டு இத்தனை கடுமையாக விரதம் இருக்கியே, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னதும் கண்ணை திறந்து பார்த்தா சர்வ அலங்கார பூஷணா சங்கு சக்கரதாரியாக பார்த்த உடனே அப்படியே மை மறந்து போய் பேச்சு வராமல் தகச்சு போய் நிற்கிறா. உடனே விஷ்ணு அவளோட நிலைமையை புரிஞ்சுட்டு அவர் கையில் வச்சுருக்கிற சங்குனால் பிரஷ்னியோட தொண்டைக்கும் கன்னத்துக்கும் நடுவில் தடவி விட்டதும் அவளுக்கு பேச்சு வந்து ஓம் நமோ நாராயணான்னு நமஸ்காரம் பண்ணுறான். சரி இப்போ சொல்லுன்னு கேட்ட உடனே விஷ்ணுவோட அழகில் நுகுந்து போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறதுக்கு பதிலாக நீயே எனக்கு குழந்தையாக வந்துடுன்னு 3 தடவை கேட்டுடுறா. அவள் அப்படி கேட்ட உடனே பகவானே ஆடி போய் நீ இப்படி வரம் கேட்டதுனால நான் 3 பிறவி எடுக்க கடமைப்பட்டிருக்கேன். அதனால் இப்போதைக்கு நானே என் கையால் என்ன மாதிரியே சங்கு சக்கரத்தோட 1.5 அடி விக்கிரகத்தை சிருஷ்டி பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த விக்கிரகத்தை நான் நினச்சி தினம் பூஜை பண்ணிட்டு வா. நானும் ஒரு பிறவி எடுக்கும்போது உன்னோட சேர்ந்து பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பிரஷ்னி கையில் கொடுக்குறார். அவர் சொன்னபடியே முதல் பிறவியாக பிரஷ்னி சதபஸ் தம்பதிகளுக்கு பிரஷ்னி கர்ப்பனா பிறவி எடுக்கிறார். 2வது பிறவியாக அதிதி காஷிப முனிவர் தம்பதிகளுக்கு வாமனராக பிறவி எடுக்கிறார். 3வதாக தேவகி வசுதேவன் தம்பதிகளுக்கு சிறைச்சாலையில் அர்த்த ராத்திரியில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் கிருஷ்ணராக பிறவி எடுக்கிறார். அப்போவும் இந்த விக்கிரகத்துக்கு ஒரு துளசி தளம் போட்டு பூஜை பண்ணினாராம். இப்படியா 3 பிறவி எடுத்து பிரஷ்னி சதபஸ் தம்பதியோடு சேர்ந்து அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணியிருந்தாலும் இந்த விக்கிரகம் சங்கு சக்கரதாரியே சுற்றிட்டு வந்ததால் இந்த விக்கிரகத்துக்கு பங்கம் வராமல் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி லோக மக்கள் இந்த விக்கிரகத்தை கண்கண்ட தெய்வமாக வளைண்டு வரணும்னு நினச்சிட்டு உத்தவர் கையில் கொடுத்து இந்த விக்கிரகம் 3 தலைமுறை கண்ட விக்கிரகம் இப்போது நடக்கிறது கலிகாலம் முடிஞ்சு லோக சுபிட்சமாற வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்கோன்னு அவர் கையில் ஒப்படைக்கிறார். அவரும் அந்த விக்கிரகத்தை தலையில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தப்போ வெள்ளம் வந்து தலைக்கு மேலே தண்ணி வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு ஆகாயத்தை பார்த்தப்போ அங்கே குரு பகவானும் வாயு பகவானும் போயிட்டு இருந்தா. உடனே உத்தமர் அவள் 2 பேரையும் கூப்பிட்டு 3 தலைமுறை கொண்ட விக்கிரகத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதை தங்க தாம்பாளத்தில் வச்சுட்டு கலிகாலம் முடிகிற வரைக்கும் உங்கள் கையிலேயே வச்சுட்டு இருங்கோ, மேலோகத்திலேயே சுற்றிட்டு இருங்கோ. நல்ல காலம் பிறந்ததும் இதை கீழே பூமிக்கு எடுத்துகிட்டு வாங்கோ. ஏன்னா இந்த விக்கிரகம் சாதாரண கல்லினாலேயோ தங்கத்தினாலேயோ வெள்ளியாலேயோ உருவாக்கப்பட்டது இல்லை. வைகுண்டத்திலேயே மட்டுமே இருக்கிற பாதாள அஞ்சனத்தால் உருவான விக்கிரகம். அதனால் சட்டுன்னு கீழே எங்கே இறக்கி வச்சுடாமல் கையிலேயே வச்சுட்டு மேலோகத்தை சுற்றிட்டு இருங்கோன்னு சொன்ன உடனே அவளும் மேலோகத்தையே சுற்றிண்டு நிலைமை சீராகி கீழே பூமி இறங்கி வந்து இமயமலையிலேருந்து பார்த்துட்டு வந்தபோது இயற்கை சூழ்நிலையோட பச்சை பசைல்னு மரங்கள் அடர்ந்த நம்ம கேரளாவில் பார்த்த உடனே இங்கேயே இறக்கி வச்சிடலாம்னு தீர்மானம் பண்ணி இறங்கின உடனே ஒரு அசுரரி ஒரு இடத்த சுட்டி காட்டி இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி கொடுத்து மறைஞ்சு விடுறார். அவர் சொன்ன உடனே அந்த இடத்துல இறக்கி வச்ச உடனே தான் சிவனுக்கு நாம் அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம இருக்கிற மம்மியூர்லேயே இறக்கி வைக்க சொல்லியிருந்தா நாமளும் தினம் இந்த விக்கிரகத்தை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமேன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதனால் என்ன அங்கேயே நானும் வந்து குடியிருக்கேன்னு வாக்கு கொடுத்து மம்மியூர்லேயும் காட்சி தரார். சரி, இப்போது இந்த விக்கிரகத்தை பூமிக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கணுமே. அந்த சமயம் பார்த்து வானத்தில் குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து ஆகாயத்தில் உலாவின்னு இருந்தா. இவாளால் தானே இந்த விக்கிரகம் பூமிக்கு பத்திரமா வந்து சேர்ந்தது. அதனால் அவள் பேரை வச்சா என்னன்னு யோசித்து அவள் 2 பேரையும் கீழே வர சொல்லி 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு இந்த இடத்துக்கு குருவாயூர்னு பேர் வச்சு இந்த விக்கிரகத்துக்கு குருவாயூர் அப்பன்னு பேர் வச்சுட்றார். பல பேர் நாராயணபுரம் கிருஷ்ணாபுரம்னு பேர் வச்சாலும் குருவாயூருங்கிற பேர் நினச்சி நின்னது. அப்புறம் என்ன, நம்ம பக்தர்கள் எல்லாரும் பிரம்மாண்டமாக ஆகம விதிப்படி கேரள முறைப்படி கோவில் கட்டி பூஜை புனஸ்காரங்கள்லாம் சிறப்பாக நடத்திட்டு வரா.
இந்த கோவிலில் குந்துமணி பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக நடக்குமா. அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பாட்டியை வச்சுட்டு வந்தா. அந்த பாட்டி ஒரு கிருஷ்ண பக்தை. அந்த பாட்டிக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம ஆயுசு முடியறதுக்குள்ளே எப்படியாவது குருவாயூர் போய் அந்த குழந்தை கிருஷ்ணனை பார்த்துடணும், அப்படி அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஏதாவது பரிசு எடுத்துகிட்டு போகணுன்னு அவாத்து கொல்லை பக்கத்தில் இருக்கிற மஞ்சாணி மரத்தில் இருக்கிற குந்துமணியை சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு குந்துமணிகளை எல்லாம் ஒரு துணிப்பையில் போட்டு பத்திரமா வச்சுருந்தா. திடீர்னு ஒரு நாள் நடபாதையாக கோவிலுக்கு தைரியமாக கிளம்பிட்டா. கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்தடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் நடந்து ஒரு வழியாக கோவில் வாசலுக்கு வந்துட்டா. வந்த அப்புறமா தான் இது மாதத்துக்கு முதல் நாள்னு தெரிஞ்சுது. ஒவ்வொரு மாதம் முதல் நாளும் அந்த ஊர் ராஜா ஒரு யானைக்கு அலங்காரம் பண்ணி அந்த யானை மேலே ஏறி உட்காந்துட்டு வந்து அந்த யானையை குருவாயூரப்பனுக்கு காணிக்கையாக கொடுக்கறது வழக்கமாக வச்சுருந்தான். அதனால் அரண்மனை காவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி யானை கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் இந்த பாட்டி ராஜா வர்றது தெரியாமல் கூட்டத்தில் மாட்டின்ட்டு யாரோ பாட்டியை கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டுறா. விழுந்ததும் பாட்டி கையில் இருக்கிற பையில் இருந்த குந்துமணியெல்லாம் செதறி மூளைக்கொன்னா போயிடுத்து. பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழ ஆரம்பிச்சிட்டா. யாரும் எந்த உதவியும் பண்ணலை. அப்போ திடீர்னு ராஜாவை ஏற்றிட்டு வந்த யானைக்கு கோபம் வந்து அங்கும் இங்கும் ஓடி அங்கே இருந்த கடகண்ணியெல்லாம் நாசப்படுத்த ஆரம்பிச்சிடுத்து. அங்கே இருந்த வாழ்க்கைலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோவிலுக்குள்ளே ஓடி வந்து குருவாயூரப்பன்கிட்ட பிரசன்னம் கேட்குறேன். உடனே அவர் ஆசிரியர் வந்து என்னோடய பக்தி ஒருத்தி கையில் குந்துமணிகளோடு என்னை பார்க்க வந்துட்டுருக்கா, அவளை அவமானப்படுத்தி கீழே தள்ளி விட்டுட்டு அவள் வச்சுருந்த குந்துமணிகள் எல்லாம் கீழே சதறி விட்டுட்டேள், எல்லாரும் போய் அவளுக்கு உதவி பண்ணுங்கோன்னு சொன்னதும் எல்லாரும் ஓடி போய் அந்த பாட்டியை இழுப்புட்டு சிதறி இந்த குந்துமணிகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த உடனே அந்த யானை கோபம் தணிஞ்சு ஒன்றுமே நடக்காதது போல் சகஜமாக கோவிலுக்குள்ளே நுழைஞ்சது. அந்த பாட்டிக்கு எல்லா குந்துமணிகளையும் எடுத்து கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷத்தோடு கோவிலுக்குள்ளே போய் குருவாயூரப்பன் சன்னதியில் இருக்கிற உளியில் கொண்டு அந்த குந்துமணிகளெல்லாம் கொட்டி அந்த மணிகளை 2 கையாலையும் அள்ளி அள்ளி போட்டு பக்தி பரவசமாகி, கிருஷ்ணா உன்னோட கருணையால் உன்னை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது, இந்த ஜென்மத்துக்கு இது ஒன்றே எனக்கு போகிறோம், எல்லோரையும் நன்னா வாழ வைன்னு வேண்டின்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாத்துக்கே நடந்து விட்டு வரேன். இந்த சம்பவம் நடந்தப்புறம் இங்கே குந்துமணி பிரார்த்தனை ரொம்ப பிரசித்தம். குருவாயூரப்பனை தரிசிக்க வர பக்தர்கள் அவரோட குறைகளை தீர்த்து வைக்கும்படி வேண்டிண்டு இந்த குந்திமணிகளை 2 கைகளாலும் அள்ளி அள்ளி எடுத்து மறுபடியும் உருளுக்குள்ளேயே போட்டுடுறா. அந்த குந்திமணிகளை யாரும் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரியாக யானைகள் கொடுத்தே குருவாயூர் கோவிலில் நிறைய யானைகள் சேர்ந்துடுத்து. முதல் நாள் செஞ்ச சந்தன காப்பு அலங்காரத்தோட ராத்திரியிலேருந்து மறுநாள் விடியற்காலை 3 மணி வரையில ஆட்டப்பாட்டமாக வாத்தியங்கள் முழங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நடத்திருப்பா. இந்த விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாள். இதை பார்த்தா நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீருங்கிற நம்பிக்கையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இந்த விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சு கிருஷ்ணனுக்கு தைலக்காப்பு சாத்துவாள். தைலக்காப்புன்னா நல்லெண்ணெய் அபிஷேகம். அது செஞ்ச உடனே அந்த எண்ணெயை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவாள். அந்த எண்ணெயை குடித்தா வயிறு சம்மந்தப்பட்ட நோய் நிவர்த்தியாகும். உடம்புல பூசிண்டா தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிவர்த்தியாகும். இந்த அபிஷேகத்துக்கு சன்னதி பக்கத்தில் இருக்கிற நாராயண தீர்த்தத்திலிருந்து குளத்தில் தீர்த்தம் எடுத்து யானை மேலே அம்பாரியாக வந்த தீர்த்தத்தால் அப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாள். ஆனால் ஒரு நாள் வர யானை மறுநாள் வராது. ஏன்னா அங்கே யானைகள் நிறையா இருக்கிறதுனால அந்த யானைக்குள்ளேயே ஓட்டப்பந்தயம் வைப்பாள். அதில் எந்த யானை முன்னால் வருதோ அந்த யானை தான் மறுநாளைக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகணும். மயில் தோகை கிருஷ்ணருக்கு பிடிக்குங்கிறதுனால இங்கே மயில் தோகை கிரீடம் ரொம்ப விசேஷம். இங்கே துலாபாரம் பிரார்த்தனை பிரசித்தமானது. நாம் எந்த பொருள் வச்சு துலாபாரம் தரேன்னு வேண்டுமோ அந்த பொருள் வச்சு தான் துலாபாரம் கொடுக்கணும். நாம் பொருளை மாற்றி வச்சா துலாபாரம் சமநிலைக்கு வராது. இப்படியே நம்ம கிருஷ்ணரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே கம்பவாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீச நமோ நமஸ்தே. மங்களகரமான தோற்றத்தில் கையில் சங்கு போல் பல ஆயுதங்களை வச்சுட்டுருக்கிறவனும் பக்தர்களுக்கு நல்ல வளங்களை கொடுத்து அருள் புரிகின்ற குருவாயூரப்பா உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.